தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கரண்ட் கட்டுக்கு எல்லா காரணமும் வந்து திமுக தாங்க. அவங்க இருக்கிற அதிகாரிங்க தான் வந்து எல்லாத்துக்கும் கரண்ட் கட்டு முட்டுறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை அதாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் பல்லவி சொன்னாங்க. அதுக்கு வந்து திமுக வழக்கறிஞர் செந்தில் ஒரு வழக்கை தொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி சொல்லலான்னு அது என்னன்றதை பார்ப்போங்க. நம்ம உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒன்று அப்படின்னு துரை வைகோ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாம். திமுக ஆட்சியில் தான் பத்திரிகையாளர்கள் யூடியூபர்லாம் கைது செய்யப்படுவாங்கன்னு பார்த்தா இந்த ஆட்சியிலையும் அந்த நிலை தொடருதுங்க. அது எப்படிங்க வந்து நம்ம வந்து இந்த அடக்குமுறையின் காரணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூபர் மாரிதாஸ் இன்று காலை மதுரையில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போங்க. நம்ம அண்ணாமலைன்னு ஒரு மனுஷன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னார். ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க, இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் பிஜேபியில் ஏற்கனவே இருக்கவங்களே வந்து கூண்டோடு நாங்கள் வந்து போகிறோம், ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. விவரத்தை பார்க்கலாம். 3 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காதுங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாள் முதல்வரும் முன்னாள் குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர் சாபம் விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. என் வைத்திருச்செல்லாம் சும்மா விடாதவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை இப்போ வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்ட்டு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் நீண்ட நடிகை பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன விவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவலுடன் இன்றைய சைட்லைட்ஸ். தாவேக ஆட்சி அது மட்டும் இல்லைங்க, அந்த கவுண்டிங் முடிஞ்சது பார்த்தீங்களா? ஆமாம். அப்போலேருந்தே இந்த கரண்ட் கட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சது. இரவு நேரங்களில் வந்து 2 மணி நேரம், ஒரு பகலில் 1 மணி நேரம் அப்படி கரண்ட் கட் ஆச்சு. இது என்னன்னா நமக்கு ஃப்ளாஷ்பேக் அப்படியே போனோன்னு வைங்களேன். 2011க்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வந்து ஆற்காடு வீராசாமின்னு ஒருத்தர் வந்து மின்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து பயங்கர கரண்ட் கட்டு, தமிழகமே இருளில் மூழ்கியது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவை மின்வெட்டையும் பிரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஹெட்லைன்ஸ் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் அதை வைத்து தான் வந்து அந்த 2011 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இப்போ தாவேக்காக ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த சூழ்நிலை இப்போ வருது. ஈசிஆர் போன்ற இடங்கள்லாம் வந்து சாலையில் மக்கள் வந்து மறியல் பண்ணுற சூழ்நிலை, திருவல்லிக்கேணியில் மக்கள் இப்போ மறியல் பண்ணுறாங்க இரவு நேரங்களில். இரவு நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது சார் அப்படின்னு ஒரே குற்றச்சாட்டு. அமைச்சரெல்லாம் போய் பார்வையிட்டாங்க கூட ஏதோ காரணம் சொல்கிறாங்க, பட்டு சரியான விளக்கமாக இல்லாமல் போகுது. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இதெல்லாம் காரணம் திமுக அதிகாரி தாங்க, அவங்க எல்லாம் உள்ள அப்படியே புறையோடி கிடக்குறாங்க. திமுக சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதிகாரிகள் எல்லாருமே திமுக ஆட்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காசு வாங்குறோம் இல்லையா, அவங்க அது விசுவாசம், அவங்க வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த விசுவாசத்துல தான் பண்றாங்க. தாவே காட்சி மேல அவங்க வெறுப்பு உணர்வு இருக்குங்க, அதனாலதான் காரணம்னு சொல்லும்போது இதே மாதிரிதான் 4 நாள் முன்னாடி பல்லவின்னு அந்த புரோட்டோகால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுல்ல, அந்த விளக்கத்துல அந்த பல்லவி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதே மாதிரிதான் திமுக அதிகாரிகள் அவங்களெல்லாம் காரணம்னு சொன்னதுக்கு அந்த மெல்டிங் பாயிண்ட் செந்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, அந்த இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சேனலில் அந்த சிரிப்பு இன்னுமே வந்து பிரபலமான விஷயம். அந்த செந்தில் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்காராம். நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கு 3 நாளில் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு இருக்காரு. ஆமாம், இல்லைன்னா நாங்கள் வழக்கு தொடுப்போம், அதுவும் நஷ்ட ஈடு வழக்கு தொடுப்போம், பெரிய விஷயமா போயிடும் அப்படின்லாம் அவர் வந்து தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக அவரும் ஒரு நோட்டீஸை விட்டுருக்காரு. ஸோ இப்போ பரவலாக திமுக காரங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லப்பட்டாலும் எல்லாம் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் தான் சரி செய்யணும், எது கேட்டாலும் திமுக காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் பழி அவங்க மேலே போட்டு இருப்பீங்க, நீங்கள் கொஞ்சமாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு கேள்வியும் கேட்குறாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்பொழுது அனில் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களா? அது சொன்னது யாரு? இப்போ செஞ்சு 10 ரூபா பாலாஜி இருக்காரு, அவர் தான் சொன்னார். ஆமா, அதனால இவங்க வந்தோடனே அப்படியே வந்து இந்த பக்கமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எலியெல்லாம் காரணம்னு சொன்னாங்க, ஜென்ரேட்டர் ஒயர்லாம் கடிக்குதுங்கன்னு சொன்னார் இல்லையா. அடுத்து நிர்மல்குமாரும் இதே விஷயம் சொல்லிருக்காரு. இப்போ இன்னைக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த நிர்மல்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லிருக்காருன்னா, சில இடத்துல வந்து ஃபியூஸை பிடிங்கிடுறாங்க போயிட்டு, சிசிடிவியில் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பேர் பிரச்சனைகள்லாம் பண்ணுறதுனால தான், ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கிறதுனால தான் அங்கங்கே பவர் கட் ஆகுது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 70,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு மின்சாரத்துறையில். அதை நிரப்புறதுக்கான நடைமுறை அவங்க ஆட்கள்லாம் இருக்க, மெம்பர்லாம் இருங்க, வேலை கொடுத்துருவோம் மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இமிடியேட்டாக வந்து ஒரு 15,000 ஊழியர்களை நியமிக்கிறதுக்கான வேலைகள்
தேர்தலில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க, ஏங்க நாங்க திமுக ஃபியூஸை பிடிக்கிட்டோங்கன்னு பார்த்தா அவங்க எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் எங்கிட்ட இருந்து பிடுங்குறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போட்டுருக்கு இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே அதாவது மதிமுகவுடைய சின்னம் வந்து பம்பர சின்னம். ஆமா, அந்த சின்னத்தை தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியா சின்னம் கொடை சின்னம். கொடை சின்னம். ஆமா ஆமா, அவர் நடந்தே போறாரு, வெயில போறவரு பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து சில விஷயங்களை ரொம்ப கவனிச்சு ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த கட்சியில எந்த கூட்டணியில இருந்தாலும் பம்பரமா சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வைகோ அப்படிங்கிறதுனாலே அந்த பம்பர சின்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல. பம்பர சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி பம்பர சின்னத்தை கொடுத்தாலும் பம்பரம் விட முடியாம தவிச்ச ஒரு கட்சியா இந்த தேர்தல்ல போன வாட்டி வத்தி போட்டீங்க. திருச்சியில் நீங்க வத்தி போட்டு நின்னாரு. திருச்சியில வத்தி போட்டு நின்னாரு. அதெல்லாம் ஜெயிச்சாரு. வச்சுட்டியே பரட்டன்ற மாதிரி. சோ இந்த தேர்தல்ல வந்து அந்த பம்பரத்தை சுத்த விடல. நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிடணும் அப்படின்னு அதுல போட்டியிட வச்சாங்க. 4 தொகுதிகளில் போட்டிட்டு 2 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. இப்ப துரை வைகோ என்ன சொல்றாரு, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது வந்து துரதிருஷ்டவசமானது, அதுக்காக நாங்க வந்து வருத்தப்படுறோம் அப்படின்னு துயரப்படுறோம்னு சொல்றதை தாண்டி அது வந்து சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது அப்படின்ட்டாரு. நியாயமான பேச்சு தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சமூக நீதி அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்க, அப்ப எல்லாருக்கும் அந்த ஈக்குவாலிட்டி பத்தி பேசணும். அப்படி பேசும்போது கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கௌரவமா ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் மதிமுக. இப்போ இதெல்லாம் சொன்னா அவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க, இவர் வந்து நவீன ஹிட்லருங்கன்றாங்க. ஏங்க நவீன ஹிட்லர்னு சொன்னா அவர் தான் ஹிட்லர் தான் பட்டையை வச்சிருப்பாருங்க, பட்டையிட்டு ஸ்வஸ்திக் போட்டிருப்பாரு. இவரும் அதே மாதிரி பட்டையோட சுத்தி நிற்கிறாரு பாத்தீங்களா, அந்த மதிமுக கொடி இப்ப பட்டையோட சுத்தி நிற்கிறாரு. இவர் ஒரு ஹிட்லர் மாதிரியே சுத்திட்டு இருக்காருங்க இருங்க அப்படின்னு சொல்லி. இவரால் தானே மல்லை சத்தியெல்லாம் வெளியே போனது, குடும்ப பிரச்சனை வெளியே போனது. இவர் ஏங்க தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்காரு. திருச்சியிலேயே பாத்தீங்கன்னா அரசு விழா கிடையாது, கட்சி விழாக்கு போயிட்டு முதல்வரை சந்திச்சு தன்னோட ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. மதிமுக கூட கலகலத்துக்கு போகிற சூழ்நிலை இருக்கு இல்லையா? அது மொத்தமா வந்து இப்போ 3 கட்சி வந்து குடும்ப அரசியல்ல முக்கியமா இருக்கிற கட்சி. ஒண்ணு வந்து திமுக, மதிமுக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக. பாமகவோட குடும்ப பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பாக பிரிவினை. மதிமுகவுல வந்து மதிமுகவுல வெளியில இருந்து வரக்கூடிய அந்த மல்லை சத்யா மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒதுக்கி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு கலவரம் நடந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்ப திமுகவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ள எந்த இதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு உதயநிதி வந்து குறுக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மாப்பிள்ள ஒரு பக்கம் நிக்கிறாங்களாம். ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திமுக வந்து குடும்ப அரசியல் குற்றச்சாட்டே இருந்தாலும் அந்த மாதிரி இல்ல, அதாவது அந்த வாரிசு அரசியல் மட்டும் இல்லைன்னா கட்சி கண்ணாமண்ணான்னு உடைஞ்சிருங்க, பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக ஆதரவாளர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப போற நிலைமையை பார்த்தா திமுகவும் 2 அணியா உடையுமா, முன்னாடியா உடையுமான்ற மாதிரி ஒரு இது இல்ல. அவங்க வந்து கனிமொழி வந்து எனக்கு செயல் தலைவர் பதவி தாங்கன்றாங்களாம். அதை வந்து தரக்கூடாதுன்னு சொல்லி உதயநிதியும் மாப்பிள்ள சாரும் வந்து தடுத்து நிறுத்துறாங்களாம். ஏன்னா அவங்க உள்ள பூந்துட்டாங்கன்னா வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே வந்து மாப்பிள்ள சார் வந்து தூத்துக்குடி வந்து கனிமொழி வந்து அவங்க எம்பியா இருந்த இப்போ இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இவர் கள ஆய்வுலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பயே அந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன், ஏன் மாவட்டம் என் தொகுதியில போயிட்டு ஏன் அவர் கள ஆய்வு பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து கனிமொழி கட்சி உடைப்பாரா இல்லையான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது, அது கொஞ்ச நாள் ஆகலாம். உடைச்சாலும் உடைக்கலாம். ஆமா. இப்ப இந்த மதிமுக துரை வைகோ இப்படி சொல்லிருக்காரு இல்லையா, இதே இதுல அப்புறம் அடிஷனலா நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், வரிசையா நிறைய வருது. இப்ப என்டிஏ கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துல இருந்து நாங்க பங்கேற்க போறதுல திமுக சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முரசொலியில் முந்தானத்து என்னங்க அந்த லெட்டர் கிழி நிகழ்ச்சி ராகுலை வச்சு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து பாத்தியா, அது எப்பன்னு இப்பதான் எனக்கு புரியுது, அழுகிற சதி திட்டம் இப்பதான் தெரியுது. உன்னை வந்து பிரதமர்னு சொன்ன வாயை தொடர்ந்து சொன்ன ஸ்டாலின் அவர்லாம் அவருக்கு மேல வந்து நீ வந்து இப்படி பழிச்சொல் செய்கிறியா. ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாங்களே, என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து ஒரு மதசார்பற்ற தேசிய ஒரு கூட்டணி, பிரதமர் யார் அப்படிங்கறத நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் சொல்லிட்டாரு. அதனால அந்த நன்றி கூட இல்லையா ராகுல் அவர்களே அப்படின்னு முரசொலி வச்சு கீழே கிழிச்சிட்டாங்க அவங்க. அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் உதயநிதி வந்து காங்கிரஸ் செஞ்சது பச்சை துரோகம், ரொம்ப மிகப்பெரிய துரோகத்தை பண்ணி இந்த துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா, மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் பேசும்போது சீமான் என்ன சொல்லிட்டாரு, நீ திமுக ஜெயிச்சிங்க மாணிக் தாக்கூர், நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க. உடனே மாணிக் தாக்கூர் என்ன சொன்னாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு ஏன் சீர் கொண்டு போனா இப்பதான் தெரியுது, நீங்க மறைமுகமா திமுகவோட பிளான் பண்ணுகிறியா நீ அப்படின்னு அவர் வேற சொல்லியிருக்காரு. இங்க கனெக்டிங் தி டாட்ஸ்ன்ற மாதிரி. அது இல்லாம உதயநிதி ரிசைன் பண்ண சொல்றாரு. நீ வந்து காங்கிரஸ் ஆதரவுல தான் நீங்க ஜெயிச்சீங்க, நீங்க ரிசைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என்னோட எம்பி பதவியை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்த கூத்துல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நம்ம சண்முகம் ஐயா இருக்கார்ல, அவர் தூக்கி போட்டிருக்காரு. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க,
திமுக கூட்டணியும் கிடையாது, ஒரு வெங்காய கூட்டணியும் கிடையாதுங்க. அப்படி ஒரு கூட்டணியே கிடையாதுங்க. இது வந்து மதசார்பற்ற கூட்டணி தான். இப்போ அந்த கூட்டணியும் கிடையாது. அதில் தான் நாங்கள் இருந்தோம். யாரும் எங்களை நிர்பந்திக்கலை, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு தாவேக்கு ஆதரவு கொடுங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்லாம் யாரும் எங்களை நிர்பந்திக்கலை. யாரும் சொல்லிங்க நாங்கள் போகல. எங்களுக்கா சொந்த அறிவு இருந்துச்சு, சொந்த புத்தி இருந்துச்சு, அதனால சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறோன்ற மாதிரி அதிரடியான ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்லி. இன்னைக்கு வேறு இண்டிகேட்டிவ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க. அதில் வந்து திமுக புறக்கணிச்சிருச்சு. ஆமாம், தாவேக்காக்கு அழைப்பு இல்லை. அடுத்த வாட்டியான திருமாவளவன் போயிருக்காரு. ஆமாம், இல்லை ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அதுக்கு இருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு. திருமாவளவன் போயிருக்காரு. போனோன்னு சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து இந்து கூட்டணியில் இருக்கின்றோம், நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றோம், நாங்கள் வந்து அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றோம், இத்தனை விஷயம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் போய் தம்பட்ட அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலின் போட்டோ போட்டு காங்கிரஸ் துரோகின்னு ஹிந்தியில் எழுதி வச்சிருக்காங்க. ஹிந்தியில் எழுதி போய் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வேறு இருக்கு. எப்படி டெல்லியில் ஆளை கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. ஓகே, டெல்லி வரைக்கும் ஆள் இருக்குங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு யூடியூபர்ஸ் யாரெல்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட உண்மையை தோலுரித்து காட்டுகிறார்களோ திமுக மீது உடனே வந்து அரெஸ்ட்டு, குண்டார் சட்டம், எல்லாம் குண்டார் சட்டம் நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் சவுக்கு சங்கர் மேலே போட்டு, சவுக்கு சங்கர், கிஷோர் கே சாமி போல நிறைய பேர் வந்து குண்டர் சட்டம் போட்டு சரி இன்மேலாவது அடுத்த ஆட்சி வரும்போது வேற எந்த ஆட்சி வந்தாலும் கூட பத்திரிகையாளர் மீதோ யூடியூபர்ஸ் மீதோ இது போல வழக்குகள் பாயாது, கைது பாயாது அப்படின்னு எதிர்பார்த்தா மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு ஒரு செய்தி. ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்ட்டு அந்த லீமா ரோஸ் அவரோட அண்ணன் அவர் வந்து போதை பொருள்ல 258 கோடி ரைடு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாமே இல்லாமல் இந்த கீர்த்தனா அந்த அமைச்சரை பற்றி வேற ஒரு தம்பியை போட்டு இணைத்து போட்டோலாம் போட்டிருக்காங்க. அதனால வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலையில் மதுரையில் கைது செய்யப்பட்டார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் கைது செய்றீங்க, நீ முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, இந்த நோட்டீஸ் அனுப்பி அது என்ன நீ இப்படி பண்ணியிருக்கே இது தப்பு அப்படின்னு அவருக்கு எச்சரிக்கை அனுப்புங்க, அவரை மன்னிப்பு கேட்க வைங்க. அப்படி இல்லைன்னா அவர் கைது பண்ணுங்க. நீ எடுத்தோன்னே ஒரு கைதுன்னு சொன்னா இது மிகப்பெரிய அராஜகமா இருக்கு, ஜனநாயக அராஜகமா இருக்குது, இப்படி செய்யலாமா அப்படின்னு சவுக்கு சங்கர் போன்றவரெல்லாம் கேட்டிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த கைதை வந்து எல்லாருமே கண்டிக்கிறாங்க. அதிமுக வந்து எடப்பாடி அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆமா, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்சியினுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கறத வந்து அவரு போட்டு காமிச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டு எல்லாருமே விஜய் மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அப்புறம் பிளாஸ்ட் எல்லாம் வர அப்படியே விஜய் என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் செய்யறாங்க. ஸோ நாங்கள் சேர்ந்து பல்வேறு உண்மைகளை வெளியிடுகிறோம். அந்த உண்மைகளை வைத்து தான் அரசு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்தாம நீங்க இருக்கிறது பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில நீங்களும் பேட்டி கொடுக்க மாட்டீங்க. வேற என்னதான் பண்றது, நாங்க இந்த மாதிரி தான் கேட்டாகணும். அப்படி கேட்டா டக்குன்னு கைது பண்றீங்களே, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படின்னு பார்த்தா சீமான் சொல்லிட்டாராம், ஒரு வேளை என்னை பார்க்க வராதுன்ட்டாராம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சங்கத்துலலாம் வரீங்க, எல்லா சங்க உறுப்பினர் வரீங்க, மருத்துவர் வரீங்க, செவிலியர் அணி வரீங்க, எல்லா சங்கமும் வரீங்க, வந்துட்டு எங்ககிட்ட பேசுறீங்க. நீங்கள் பேசிட்டு நான் அதை வந்து ஒரு அறிக்கையாவோ இல்லை ஏதோ மேடையில் பேசுகிறேன், உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஓட்டு போடும்போது ஒரு பையன் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இப்போ இந்த யூடியூபர்ஸ் மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இல்லையோ, சீமான் சொல்கிற பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ வந்து ஏன் ஓட்டாவது போட்டுக்கலாப்பா, ஓட்டை குறைச்சி போடுறீங்க, கடைசியில் கருவேப்பிலை நம்மளை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சீமான் வருத்தப்படுறாரு. ஸோ இந்த வருத்தம் என்பது இந்த ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் கூடிய சீக்கிரமே இந்த ஆட்சியில் இவ்வளவு ஒரு கோபம் வருவதற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை. ஒருவேளை வந்து ஐடி விங்கு, திமுக ஐடி விங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வதால் இந்த பிரச்சனையா என்று தெரியவில்லை. அதை வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக பத்திரிகையாளர், யூடியூபர்ஸ் மீது இது போல நடவடிக்கை எடுக்காம நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. மாரிதாஸ் வந்து இந்த இருக்கிற விஷயங்களை பாயிண்டா எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு, அவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயை வந்து பயங்கரமா, அதாவது தனிப்பட்ட முறையிலேயே அசிங்கப்படுத்தி பேசுனது முக்தார் பேசியிருந்தாரு. அப்படிப்பட்ட முக்தாரை வந்து கைது பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அப்படியே பிடிச்சி எங்களுக்கு ஆதரவாக நீங்க பேசணுன்ற மாதிரி மிரட்டிட்டு விட்டுட்டீங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இன்னும் தலைமறைவா தான் இருக்காரு அவரு. இந்த கேஸ்ல திருச்சி சிவா கேஸ் அவர் திமுகவுக்கு ஆதரவா பேசுனதே தலைமறைவா தான் இருக்கிறாரு. ஆமா, ஆனா திமுக மட்டும் தெரிஞ்ச இடத்துல இருப்பாரு. இல்ல விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் ஆதரவு கூட இருக்காரு அவரு. அதான் அவர் பெரிய ஆதரவா இருக்கு அவருக்கு. ஸோ அவங்க தான் இவரை வந்து அமைக்க எங்கேயோ வச்சுருக்கிறாங்க. ஒரு ரகசிய தகவல் வந்துச்சு சார். அதாவது அவருடைய ஏரியா அந்த வேலூர் மாவட்டம் வாணியம் அந்த சைட்லாம் இருக்குல்ல, அங்க போனா கூட ஃபுல்லாவே மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருப்பாருங்கிற மாதிரி ஒரு ரகசிய தகவல் வந்துச்சு. ஓ, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தலைவா அப்படின்ற பாட்டை வந்து விஜய்க்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அண்ணாமலைக்கு போட்டுடலாம் போறேன். அந்த அளவுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி அண்ணாமலை வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்துகிட்டு இருக்கார். கட்சி 16 லட்சம் பேர் நினைக்கிறேன் இல்லையா, வி த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறோம், இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பேஜை கிரியேட் பண்ணிருக்காரு, வெப்சைட்டை. அதில் அவ்வளோ பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நிறைய ஆதரவு அவருக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நாஞ்சில் சம்பத் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு என்னமோ நாஞ்சில் சம்பத் அடுத்த 2030 போயிட்டு வரோம் அங்க ஒரு இனவ கேட்பாரோ தோணுது. என்ன சொல்றாரு, 2030ல திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளும் காணாமல் போய்விடும். தாவேக்காவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டியே இருக்கும் அப்படிங்கிறார். அண்ணாமலை வந்து தேசியவாத விஷயங்களையும் சேர்த்து தமிழக நலன் கருதக்கூடிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அதனால நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காரு. இதை பார்க்கும்பொழுது நான் ஒரு சீட்டு போட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ தாவேக்கால அவர் இல்ல போட்டுருக்கல, தாவேக்கால இருக்கிறாரு, பெரிய ஆர்வமா ஏதோ வாரி எங்கேயும் கொடுத்து விட்டா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவர் செயல்பட்டு இருக்கிறாரு, அன்அஃபிஷியலா செயல்பட்டு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அண்ணாமலையுடைய விஷயத்துல என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுல இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நிறைய பேரு அண்ணாமலை பக்கம் வந்திருக்காங்க. அதுல இணைந்தது நிறைய பேர் பாஜக. ஸ்ரீகாந்த் கார்னேஷன் ஒருத்தர், அவர் வந்து சன் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளா இருந்தாரு. அவரு வந்து எப்போ வந்து அந்த அண்ணாமலைக்கு வந்து இந்த டாபிக் அதெல்லாம் அவெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிப்படுத்துருவார் பத்திரிகையாளருக்கு மீட்லாம். அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. ஸோ அது மாதிரி பல பேர் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்துல. ஸோ இது எவ்வளவு தூரம் போகும், இது எங்க போய் நிற்கும், ஏன்னா அவரோட இலக்கு 50 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 லட்சத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றாரா? அதுக்குள்ளே இப்போ வந்து கரூர்ல வந்து அவரோட இது ஆதரவாளர்லாம் வைத்து ஒரு பயிற்சி வகுப்பு, பயிற்சி பட்டறை ஒரு 2 நாள் நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பயிற்சி பட்டறை ஒர்க் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. கொங்கு பெல்ட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இல்ல தொண்டர்கள்லாம் சேர்ந்து அதை பாஜகவிலிருந்து வெளியே வந்தவர்கள்லாம் அங்க போயிட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்க இந்த எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அவங்க பிரஸ் மீட் கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, தமிழிசை சொல்றாங்க. அண்ணாமலையா அவர் இருந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சுயநலவாதி கூட போயிட்டாங்கன்ட்டாங்க. இப்ப எல்லாமே ஃபேஸ்புக்ல சுயநலவாதி நான் நிறைய போட்டுக்கிறாங்க. ஸோ பிஜேபி லீடர்ஸ் கொஞ்ச நாளுக்கு ஒரு 6-7 மாசத்துக்கோ ஒரு அட்லீஸ்ட் 3 மாசத்துக்காவது தயவு செஞ்சு பேட்டி கூடாம இருங்க. ஏன்னா நீங்க பேட்டி தர 100 பேரா போயிட்டே இருக்காங்க அந்த பக்கம். ஸோ கொஞ்சம் கட்சிக்கு நல்லது. ஆமா, கொஞ்சம் அடக்கி வாச்சிங்கன்னா பாஜகவுக்கு நல்லது. கொஞ்சம் கமலத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அவரோட வளர்ச்சியை கொஞ்சம் பார்த்து எடை போடுங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் பேட்டி தரும்போது இது மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு பிஜேபியோட 1:30 மணிக்கு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டம், மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் வந்து நயினா நாயகன் தலைமையில் நடக்குது. அண்ணாமலை போன பிறகு கட்சியின் இழப்பை எப்படி சரி செய்வது போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. மற்றும் பல்வேறு இயக்கங்கள், இந்து இயக்கங்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போது நம்ம இன்னும் பேச வேண்டாம், ஒரு 3 or 4 months போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம யார் பக்கம்ன்ற முடிவு பண்ணுவோம்னு இந்து அமைப்புகள்லாம் முடிவு பண்ணிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் என்ன விஷயம் ஏதுன்ட்டு. அதாவது கருணாநிதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கருணாநிதி போயிட்டு ஒரு விஷயம் அந்த சோகம் கூட அதை பற்றி பேசுவார். ஒரு எம்எல்ஏ நம்மளை வந்து ரொம்ப மோசமாக திட்டான் அப்படின்னு ஒரு நாடகத்தில் சம்பவம் யுகேகோ ஏதோ சம்திங் நாடகம், அதில் சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்எல்ஏ நம்மளை திட்டான். அப்படியா, அவனை வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கா, அதில் போய் அவனை நாசாமா போ, உன் பொண்டாட்டி நெடுத்துல நிற்பா, உன் பொண்டாட்டி விதவை ஆயிடுவா, உன் புள்ள குட்டியெல்லாம் நெடுத்துல பிச்சை எடுக்கும் அப்படின்னு நான் சபிக்கிறேன் பார் அப்படிம்பாரு. எந்த நிகழ்ச்சிக்கு போறீங்கன்னு, கல்யாண நிகழ்ச்சிக்கும் பாரு, அங்கதான் போய் எல்லாம் திட்ட போறேன் பாரு. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் இது மாதிரி வந்துருச்சுன்னா எதிரில் இருக்கிற வசப்பாடுறத பழக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சியில, இஸ்லாமிய கல்யாண நிகழ்ச்சியில போயிட்டு இந்து மதத்தை பற்றி இழிவா பேசி பெரிய வைரல் ஆகி போய் அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சாரு. இப்போ குளத்துல தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் வைங்க. இப்போ திருப்பி இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, இன்று 3 மாதம் கூட இவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆமா, ஃபர்ஸ்ட் 6 மாசம் நாங்க வந்து பார்த்தோம், 6 மாசம் வரைக்கும் எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நிலைமையை பார்த்தா 3 மாதங்கள் கூட தாங்காது போலதான் இருக்கு ஆக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணி வச்சுதான் அவர் வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படி இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. வேற யாரும் சொல்ல, கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் மட்டும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த விஷயத்தை. இவர் மட்டும் தான் சொல்லுகிறாரு, எங்க ஆட்சி எங்க கூட்டணி வச்சுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க கூட்டணி வச்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. உங்க கூட்டணி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களா? எங்க கூட்டணி எங்க கூட்டணிங்கிறீங்க, எங்கயா அந்த கூட்டணி? ஆமா, ஏன்னா காங்கிரஸ் இல்ல, விடுதலை சிறுத்தை இல்ல, கம்யூனிஸ்ட் போயிடுச்சு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்து எல்லாமே போயிட்டாங்க. இப்ப ஒண்டி கட்டையா தனியா நிக்கிறீங்க. நீங்க வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எப்படி போட்டி போட போறீங்கன்னு தெரியல. 5 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதியில் எப்படி போட்டியிட போறீங்கன்னு தெரியல. 4 தான் அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டாங்களா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது மட்டும் இல்லையாங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருமே ஸ்டாலினை பார்க்க போக மாட்டேங்க. ஸ்டாலினை பார்க்க போட்டுறாங்க. ஆமா,
எல்லாம் வந்து வாங்க தலைவரே சும்மா தான் இருக்காரு அண்ணன் கொஞ்சம் பார்த்து போங்க, அண்ணன் கொஞ்சம் வாங்க சும்மா தான் இருக்காரு அண்ணன் கொஞ்சம் பார்த்து போங்க, எங்க போய் அண்ணா அறிவு 2 பேரும் டீ குடிச்சுக்கிறானா, அண்ணன் கொஞ்சம் வாங்க அண்ணனை பார்த்து போங்க, எந்த அண்ணா ஸ்டாலின் அண்ணன் சும்மா தான் இருக்காரு கொஞ்சம் வந்து பார்த்து போங்களேன், ஐயோ எனக்கு வேலை இருக்கியா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்போட அப்பா வந்து ஃபெடரிக் ட்ரம்ப்ங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். அவருக்கு வந்து கடைசி காலத்துல அல்சைமர் நோய் வந்துருச்சு. சரி, எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. எல்லாத்தையுமே மறந்தாலும் அவர் இந்த ஆஃபீஸ் பொறுப்புல தான் விலகின பிறகு அந்த விஷயத்த மட்டும் மறக்கல. டெய்லி ஆஃபீஸ் வர்றது, நான் வந்து இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது, செக்கில் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னடா இந்த ஆள் கூட பெரிய தொல்லையாக போச்சு, இதனால பெரிய பிஸ்னஸில் குழப்பம் வந்துடும் அப்படின்ட்டு நிர்வாகத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், ஃபேக்காக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணாங்களாம். ஆஃபீஸ் செட் பண்ணி, சார் இதான் உங்கள் ஆஃபீஸு, நீங்கள் டெய்லி வாங்க, உங்களுக்கு கால்ஸ் வரும், நீங்கள் செக்கில் சைன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்தாங்களாம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு கவனிக்கும் போது அதே மாதிரி ஞாபகம் வருது. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க கருணாநிதி வந்து வெற்றியோ தோல்வியோ எப்போ இருந்தாலும் டெய்லி காலைல அறிவாலயம் வந்துருவாரு, எல்லாத்தையும் சந்திப்பார், பேசுவார். இவர் முதலமைச்சர் ஆன அப்புறம் அறிவாலயத்துக்கு வரதுல யாரையும் சந்திக்கிறதுல பேசுறது கிடையாது. ஒன்லி அவர் கூட வந்து சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அவர் KN நேரு இது மாதிரி ஒரு கும்பலோடு சுற்றிட்டு இருந்தார். அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு ஆகா நம்ம ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு அவர் மட்டும் கற்பனையில் சுற்றிட்டு ஆளாரும் தேனாரும் ஓடுகிறது ஆமாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார். இப்போ தான் வந்து அடிச்சு ஆட்டி செம்ம ஆட்டி நமக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது யாரும் உதயநிதியை வந்து தான் பார்க்குறாங்களாம், இவரை கண்டுக்கிறதே கிடையாதான். நேராக போகிறாங்கன்னா உதயநிதியை பார்த்து அண்ணன் அடுத்த தலைவர் நீ தான், கொஞ்சம் பார்த்து கீத்து செய்யுங்க, நீங்கள் கருணை காட்டினா அவங்க கருணை பார்வையை நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது அப்புறம் தான் போனா போகிற அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை போய் பார்த்து போகிறாங்களாம். ஸோ மிகப்பெரிய மன உளைச்சலில் ஸ்டாலின் அவர் இருக்கிறாரா, ஏன்னா ஒரு வயலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறீங்க, அப்போது கமிட்டி வேணும் அதை வேணும் இது வேணும் கேட்டு வாங்கினீங்க, இப்போ பார்த்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரே மன உளைச்சல் இருக்காருங்க அவரு. ஒரு வாரமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்சாரத்துறையில் மின் வாரிய துறையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்க பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா எங்கே வச்சிங்க, கேமரா எங்கே வச்சிங்க, ஒர்க் ஆகலைன்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்த கோல் வாங்கினது, நிலக்கரி கொள்முதல் பண்ணினது, இது சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு, பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஏற்கனவே 397 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கை CBI விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரத்தை CBCIDக்கு மாற்றிருக்காங்க, CBCID விசாரிக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முந்திட்டு வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, பயங்கரமான விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஏங்க தப்பு நடந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு. இப்போ அதுக்கு நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நாங்க உங்களை பத்தி பேசவே இல்லை, உங்களை எதுவுமே கேட்கவே இல்லை, நாங்க பாட்டுக்கு வந்து காட்டி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றோம், அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க போன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்களா எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்க, நானும் அப்படிதான்ற மாதிரி அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் 33 ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க, சில பேர் 13 ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க, சில பேர் 18 ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க, சில பேர் 43 ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க. பட் பல பேர் என்ன சொல்றாங்க, சார் அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் 2-3 ஹார்ட் டிஸ்க் மெயின் ஹார்ட் டிஸ்க்கு, மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது சார், பெரிய விஷயம் கிடையாது. இந்த 2 ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து எல்லா விஷயங்களும், அந்த நிலக்கரி வந்து எரித்தன்மை எவ்வளவு, அதுக்கு குறை எரித்தன்மை திறன் எவ்வளவு, அதெல்லாம் காமி பண்ணி தான் எடுத்திருக்காங்க சார். எல்லா ஹார்ட் டிஸ்க்லையும் விஷயம் கிடையாது. அந்த எலெக்ஷனை வந்து குழப்பிடுவாங்க பாருங்க எல்லாத்தையும், அது மாதிரி ஹார்ட் டிஸ்க் மொத்தமாக குழப்பிட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் காணாம போன டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க் தான் முக்கியமான விஷயம், அதை எடுத்துட்டோன்னா பரவாயில்லன்றாங்க. பட் அதுக்குள்ளே 3 மார்க்கெட்டு அங்கெல்லாம் போய் பிரித்து எடுத்துருப்பாங்க நேரத்துக்கு அப்படின்ற செய்தியும் வருது இல்லையா. ஓகே, ரிச்சி ஸ்ட்ரீட்டே போயிட்டாங்கன்றீங்க. ஆமா, ரிச்சி ஸ்ட்ரீட்ல 3 மார்க்கெட் போயிருக்கோம், ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் கைஸ்ட்டு 3 மார்க்கெட் போய் அங்கே செகண்ட்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டர் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கும்போது தமிழக அரசு இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு 4 வழி சாலை போடுறதுக்கான திட்டம் கடந்த திமுக ஆட்சியில வந்து லாஸ்ட் மினிட்ல டெண்டர் கொடுக்கப்பட்டது. 2100 கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த 2100 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 157 கோடிக்கு மேல அவங்க வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அவ்வளோலாம் பணம் செலவாகாது, 147 கோடி தான் செலவாகும், 10 கோடிக்கு மேல ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே எக்ஸ்ட்ராவா இவங்க கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த டெண்டரை வந்து இப்போ ரத்து பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. திட்டத்தையே ரத்து பண்றாங்களா, டெண்டரை மட்டும் ரத்து பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல. ஒருவேளை இந்த டெண்டரை மட்டும் ரத்து பண்ணிட்டு திட்டத்தை வந்து கணிவு பண்றதுன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்குள்ள யாராவது போய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஒருவாம் காமிக்கிற போறாங்க. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வேற ஒரு திட்டத்துக்கு
ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது கம்மியான பட்ஜெட்டில் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதில் 10 கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இதில் முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு பஃபர் இதை வச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இமிடியேட்டாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு முயற்சியை தமிழக அரசு எடுத்திருக்கு. நிறைய இடத்துல இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா கட்சி நிதினு சொல்லிட்டு கொடுக்குற பணத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே பார்ட்டி ஃபண்டிலிருந்து நிறைய விஷயங்கள் சிஎம்டி விஷயம் அதில் கூட பார்ட்டி ஃபண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் ஃபண்டு நிறுத்திட்டாங்க, பல ஃபண்டை நிறுத்திட்டாங்க. அதனால இந்த விஷயம் பார்க்கறதுக்கு நல்லதாக தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்கள் சைட்லைட்ஸ். நன்றி.